புஷி எப்படி பார்த்துக்கிறாரு? தனக்கு விசுவாசிகளை எல்லா மாவட்டத்திலையும் போடுறாரு. கட்சி தான் கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கல அவர். ஒரு கட்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது? இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, அந்த அணிகள் இந்த தேர்தல் நேரத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் எதுவுமே பேரளவில் தான் இருக்குது. ஏதாவது அணி இருக்கா? நீங்கள் ஒரு காளியம்மாள் ஏடிஎம்கேல இருக்காங்க. உங்கள் கட்சியில் இருந்து நல்லா செயல்படும் இந்த அஜிதா அக்னல் வந்து டிஎம்கே போயிட்டாங்க. இங்கேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போவாராம், அங்கேருந்து இங்கே வந்துடுவாராம், கடலூருக்கு வராராம், அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னியாகுமரி போவாராம். இந்த கூத்தெல்லாம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு எக்மோரில் மட்டும் சுழண்டடிச்சு பண்ணிகிட்டு இருக்காரு ராஜ்மோகன், அருண்ராஜ் அதை வச்சுட்டான். அப்போது இவங்க எல்லாம் அவங்க தொகுதியிலே உட்காந்துப்பாங்க. மீதி வேட்பாளர் எல்லாம் எனக்கு என்னென்னு விட்டுருவாங்களாம். ஒருத்தவங்க போயிட்டான்லாம் பொண்டாட்டியோட பால்டாயில் குடிச்சதெல்லாம் பேசுது பாருங்க. நான் எங்களை போட்டெல்லாம் விமர்சனம் பண்ணோம். ஏங்க அவங்க எப்படி வேணால் பேசிட்டோம். இவர் வந்து ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர், முன்னாள் முதல்வர், இதுக்குள்ளே இறங்க வேணாம் அப்படின்னா அவர் அதே மாதிரி கடந்து போயிட்டார். ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார், ஒருத்தவங்க ஒதுங்கி போகிறான்னா பயந்து போகிறான்னு அர்த்தம் இல்லை. விஜய்க்கு வந்து முன்னாலேயாவது பிரச்சாரத்துக்கு தடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தா கூட காலையில் வந்து பிரச்சாரம் ஓகே, ஈவினிங் ரத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கே போனாலும் ஒரு 5 மணி நேரம் வண்டியில் போகிறாரே ஒழிய ஒரு மைக்கை பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுறது எதுவுமே பண்ணுறதில்ல அவர். இப்படிலாம் இருக்கும்போது பேசாமே அவருக்கு ஓட்டு வந்துருமா? இந்த யுக்தி வந்து அவருக்கு வெற்றி கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை. இந்த கட்சி இப்படியே போச்சுன்னா தேர்தலில் பலத்த இதை சந்திப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு தன்மை இருக்குது. யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யாரும் வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பித்து மாற்று கொண்டு வரேன்னு வரலாம். ஆனால் வந்துட்டிங்கன்னா உங்கள் நடைமுறை எப்படி இருக்கணுன்றதில் ஒன்று இருக்குது. ஸ்கூல் யார் வேணால் ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஹெச்எம் யார் இருக்கணும்? ஒரு அந்த இது சம்மந்தமாக படித்தவங்க, ஒரு பிஹெச்டி ஸ்காலர், இந்த மாதிரி ஒரு பிஹெச்டி முடித்தவங்க, ஒரு டாக்டரேட் பண்ணவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க, ஏதோ ஒரு ஸ்கூலில் பணியாற்றினவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஸ்கூலுக்கு நீங்கள் போட முடியும். கரஸ்பாண்டண்ட்டு ஒரு ஆள் இது சம்மந்தமாக தெரிஞ்ச ஆள். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் மற்றவர்கள் அது மாதிரி. நானும் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சிருந்த ஒருத்தர் செஃப்பாக இருந்திருப்பார். அவரை கொண்டு வந்து பிரின்ஸிபல் ஆகும். ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து கரஸ்பாண்ட் இப்படி போட்டிங்கன்னா ஏதாவது நடக்குமா? சரி, வாத்தியாருங்களாவது ஒழுங்காக போட்டிங்கன்னா எல்லாம் டிகிரி முடித்தவங்களாம் வாங்கப்பா எங்கள் ஸ்கூலில் நீங்கள் தான் வாத்தியாருங்கன்னா என்ன தெரியும்? அப்போது நம்ம சொல்கிறோம், நீங்கள் அப்படி ஸ்கூல் நடத்துகிறீங்க, எங்கள் ஹெட்மாஸ்டருக்கு ஒன்றுமே தெரிலங்க, அவரை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறீங்க, இவர் யாருங்க? இவர் ஹோட்டலில் எப்படி உப்பு புளி சாம்பார் வைக்கலான்னா நல்லா சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு எஜுகேஷன் சிஸ்டமே தெரியலையேங்க அப்படின்னா, இவர் என் கூடயே இருந்தார், எங்கள் இதுக்கு ஹோட்டல்லாம் பார்த்துக்கிட்டாரு, நல்லா சமையல் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அதனால நான் ஹெட்மாஸ்டர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா எப்படிங்க இது? உங்கள் மன்றத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம். அவரை கொண்டு வந்து ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக போடுறீங்களா எப்படிங்க? இதெல்லாம் கூட இந்த ஸ்கூலை எப்படி நடத்தணும்னு ஒருத்தரை போடுறாங்க பாருங்கள். அவர் 2-3 ஸ்கூலை மூடிட்டு வந்தவர் அவர், ஜான் ஆரோக்கியசாமி. ஏங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போங்க, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து கட்டி உருளுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட இது. ஆனால் ஒரு கட்சின்னு வந்தால் பிறகு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போட்டால் பிறகு அவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாரா இல்லையான்னு தெரியணுமா வேணாவா? இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை ஃபுல்லாக விஜயை சுற்றி தான் வருது. ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை பொதுச் செயலாளர், உங்களுக்கு பேச வரல, அவருக்கு பேச வரணும். உங்களுக்கு அறிக்கை விட வரல, அவருக்கு அறிக்கை விட வரணும். உங்களுக்கு ப்ரெஸ்ஸை பார்க்க பயம், அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கணும். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தெரியாது, அவருக்கு தெரியணும். உங்களுக்கு எந்த ஒர்க்லேயும் இறங்க ஆசை இல்லை, ஆனால் அவர் இறங்கி வாழ்க்கையே அதில் செலவழிக்கணும். இன்றைக்கி வந்த தலைவர்கள்லாம் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் இதில் தான் இழந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதே வாரத்தில் 1 நாள் 2 நாள் இருப்பாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்குறது. பெரும்பாலும் டூரு வெளியூரில் இருக்கிறது இப்படி தான் இருப்பாங்க. இப்போ விஜய் ரசிகர்களே நம்ம ஒரு ஆதங்கமாக நம்ம போஸ்டெல்லாம் பார்க்குறோம். பாரு, காலையிலே கனிமொழி அவர்கள் கிளம்பிட்டாங்க, சீமான் கிளம்பிட்டாங்க, ஆனால் தலைவர் மட்டும் ஓகேன்ட்டு பார்த்தா பிரச்சாரத்தை திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்னு ஊழல்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்லணுன்னா நான் தான் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அதோடைய அடிப்படை என்னென்னா, கட்சி ஆரம்பித்த புதுசுலேருந்து நான் என்னுடைய விமர்சனம் வைக்கிறேன். ஏங்க ஒரு கட்சிக்கு நிர்வாகிகள் ரொம்ப முக்கியங்க. அந்த நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனா கொண்டு வந்து தேர்தல் பரப்புரை செயலாளர்னு போடுறாங்க. அவருக்கு என்ன தெரியும் அதில் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அவர் பெரும் பணக்காரர் வந்துட்டார். இது அருண்ராஜை கூப்பிட்டு கொள்கை பரப்பு செயலாளர்னு போடுறீங்க. அவருக்கு என்ன தெரியும்? கொள்கை இதுன்னா தெரியாது.
புஷியை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் போடுறீங்க. அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் தெரியும்? விஜயுடைய மைனஸை ஈடு கட்டுற அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, மாவட்ட செயலாளர் யாரை போடுறீங்க? அது புஷி பார்த்துக்குவார். புஷி எப்படி பார்த்துக்கிறாரு? தனக்கு விசுவாசிகளை எல்லா மாவட்டத்துலேயும் போடுறாரு. கட்சி நம்ம கையில் இருக்கணும்னு நினைக்கிறார். கட்சி தான் கையில் இருக்கணும்னு நினைக்கிறார் தவிர இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கல அவர். அப்படி நினச்சிருந்தா அவர் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். கட்சியில் ஆரம்பத்தில் உள்ளே வந்த யாரையுமே சேர்க்கலை இவங்க. அதுக்கு பிறகு கட்சியுடைய இப்போ தேர்தல் டைமில் யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த அப்படி தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்புன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த வித்தியாசம் தெரியுதா? ரெண்டாவது, புஷி ஆனந்தோடைய இன்எஃபிஷியன்சி ஒவ்வொரு இடத்துலையுமே வெளிப்பட்டுச்சு. கட்சியுடைய அறிக்கை, மற்ற இது பேட்டி கொடுக்குறது எல்லாம் காமெடி பீஸாலாம் மாறினாங்க. தலைமறைவு வாழ்க்கைலாம் வாழ்ந்தார். கம்யூனிஸ்ட்டுகளை தான் சொல்லுவாங்க வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. இவர் சாதாரண மேட்டருக்கு துள்ளி ஓடி போய் 15 நாள் தலைமறைவு. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்ற பேரில் ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தர் சொல்கிறத நான் நீங்கள் வெளியிலாம் சொல்ல முடியாது. அவர் அந்த மாதிரி இருக்கார். அவர் முடிஞ்சிச்சா? அப்போ இங்கே முடிவெடுக்க வேண்டியது விஜயே எடுக்கலை. இதோடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலெல்லாம் சொன்னேனே எல்லாமே தகுதி இல்லாத ஆட்கள். இதில் சில ஆதாயங்கள்லாம் வேறு இவர் பார்த்துக்கிட்டாரு புஷி. அப்போ அதே ஆதாயங்களை அவங்க கீழே பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ இது ஒரு முதலாளித்துவ கட்சி. மற்ற டிஎம்கே ஐடிஎம்கே மாதிரி தான் இதுவும். நான் ஒரு கல்யாணத்துக்கு வரணும், எனக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறாருன்னா, அப்போ அந்த கட்சி எப்படி இருக்கும்? ஒரு நிர்வாகி நியமனம்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும், பண்ணால் தான் நீ நிர்வாகியாக வர முடியும். அப்படின்னா என்ன அது? அப்புறம் என்ன நீங்கள் அந்த மற்ற கட்சிக்கு நீங்கள் மாற்று? இதுலேயே விஜய் தடுக்கலை. ரெண்டாவது, ஒரு கட்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது? இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, இந்த மாதிரி அணிகள் இருக்கணும். அந்த அணிகள் இந்த தேர்தல் நேரத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் எதுவுமே பேரளவில் தான் இருக்குது. ஏதாவது அணி இருக்கா? வழக்கறிஞர் அணின்னு வச்சுருக்கீங்க. ஒருத்தர் கூட அந்த தேர்தலில் என்ன வேலை செய்யணும்னு தெரில. அதுக்கு தனியாக ஆளை கூட்டு வந்து அந்த வேலையை பார்க்குறீங்க. அப்போ இந்த மாதிரி அடிப்படை கட்டுமானமே இல்லாமல் இந்த வண்டி ரேஸுக்கு போகுது. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். அப்போல்லாம் கோவப்பட்டாங்க, நீ கட்சி ஆரம்பி, நீ வந்து சொல்கிறியா அப்படி இப்படின்னு. எங்கள் கட்சி பற்றி உனக்கு என்னப்பா கவலை? இப்போ நீ தானே கவலைப்படுற, நாங்களா கவலைப்படுறோம்? இப்போ நாங்கள் வெளியிலேருந்து சொல்கிறோம். இந்த கேள்வி கேட்டவங்களாம் பாதி பேர் ஃபேக் ஐடி, மீதியால் உண்மையிலே அக்கறை கேட்டவன் நீ உட்காந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிறான். நடக்குதா? வந்த ஆள் அருமையான ஆட்கள்லாம் வெளியே அமிச்சிங்க, சேர்க்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு காளியம்மாள் ஏடிஎம்கில் இருக்காங்க. உங்கள் கட்சியில் இருந்து நல்லா செயல்படும் இந்த அஜிதா அக்னல் வந்து டிஎம்கே போயிட்டாங்க. அப்போ அவங்க திறமையான ஆள்லாம் வெளியில் தூக்குற ஏற்பாடும் நடக்குது. இதோடைய கடைசி எண்டு எங்கே வந்து நிற்கிது? இன்றைக்கி தேர்தலில் முட்டி நிற்கிது. நான் என்ன சொல்கிறேன், 234 தொகுதி வேட்பாளர் போட்டிங்க, அன்றைக்கி அறிமுகப்படுத்தினீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, ஆளுக்கு 2 பேரும் கை காமிச்சு எடுத்துக்கிட்டீங்க. அன்னையோடு அவங்கள கழட்டி விட்டீங்க அனாதையாக. இன்றைக்கி அனாதையாக தெரியுறாங்க ஒவ்வொரு வேட்பாளரும். அவங்க தொகுதியில் தலைமையிலேருந்து கான்டாக்டே இல்லை, தலைமையிலேருந்து எந்த உதவியும் இல்லை. கீழே மாவட்ட செயலாளர் வட்டம் பகுதி வட்டம் செயல்படலைன்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில. தலைமையிலேருந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும்ல, இந்த இதை பேசணும், இது பண்ணணும், இதுன்னு எந்த இதுவும் கிடையாது. பூத் கமிட்டி இருக்குல்ல, தலைமையிட்டேருந்து இவ்வளோ பேர் விஜயை நான் பார்த்து வேட்பாளர்லாம் போட்டேன் அப்படின்லாம் சொன்னாப்புல. பார்த்தா இன்றைக்கி அவரே அணுக முடியாத சூழ்நிலை தான் இருக்கா. இன்னும் அதே நிலைமை தான் இருக்குது. எல்லா காலத்துலையும் அதாங்க. இவர் வந்து சொல்கிறாரு 5,000 கையெழுத்து வாங்கி கொடுத்தா இதுவான், 5 லட்சம் வாங்கி கொடுத்தா சட்டசபையில் பேசுவாராம். உங்களுக்கு அணுகிறதே பெரிய பாடு. நினச்சா கூத்தடிக்கிறாங்க. அவரே கூத்தடிச்சிட்டு இருக்காரு. நம்ம திரும்ப ஒன்று சொன்னோம், சரி இவ்வளோ நாள் போச்சு அப்படியா, இப்போ ஒரு 20-30 நாள் இருக்குது, அழகாக பர்மிஷன் வாங்கு. ஒரு 6 தொகுதிக்கு உள்ள 2 பார்லிமெண்ட்டை சேர்த்து 12 வேட்பாளர் ஒரு இடத்துல போடு. இல்லை ஒரே நாளில் 2 எம்பி சீட்டு 3 எம்பி சீட்டு கவர் பண்ணு. 6 எம்எல்ஏ வேட்பாளர்கள் போய் ஹெலிகாப்டரில் இறங்கு, மேடை ஏறு, நல்லா பேசு, 1/2 மணி நேரம், 6 பேரையும் அறிமுகப்படுத்து. அப்படியே ஹெலிகாப்டரில் ஏறு, இன்னொரு மாவட்டத்துக்கு ஒரு இதுக்கு போ, எம்பி தொகுதிக்கு, அங்கே 6 பேரை அறிமுகப்படுத்து. ஒரு நாளில் 3 முடி, எங்கேயா ஹோட்டலில் தங்கு. இப்படி தானே போனோம். இங்கேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போவாராம், அங்கேருந்து இங்கே வந்துடுவாராம், கடலூருக்கு வருவாராம், அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னியாகுமரி போவாராம். இந்த கூத்தெல்லாம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அங்கேயே தங்க வேண்டியதானே, அங்கேயே தங்கி பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு திட்டத்தை ஒருத்தன் போட்டு கொடுக்குறான்னா அவன் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருப்பான் சொல்லுங்கள். இன்னொன்று, ஆதவ அர்ஜுனா ஏன் தேர்தலில் போட்டியிட வச்சிங்க? ஆதவ அர்ஜுனா தேர்தல் பரப்புரை செயலர், பொதுச் செயலாளர். அவர் உங்கள் எல்லாருமே புதுசு, அவரை தானே இறக்கி விடணும். போய் 234 தொகுதி நீங்கள் பார்த்துக்குங்க, கம்யூனிகேஷன் வைங்க, நீங்கள் தான் தேர்தல் பரப்புரை செயலர், என்ன டாக்டிக்ஸு என்ன இது, ப்ளஸ் என் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணணுங்க. தலைமையிலேருந்து
அங்கே ஏதாவது ஒத்துழைப்பு இல்லைன்னா அது என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தானே பார்க்கணும். தேர்தல் பரப்புரை செயலர் என்ன பண்ணீங்க? பொதுச் செயலாளர் போய் டிநகரில் உட்காந்துனாரு. அங்கேயும் ஏதாவது ஒர்க் பண்ணுறாரு, அப்படியே சுழன்றடிச்சு பண்ணுறாருன்னா ஒன்றும் காணும். எனக்கு தெரிஞ்சு எக்மோரில் மட்டும் சுழன்றடிச்சு பண்ணிகிட்டு இருக்கார் ராஜ்மோகன். மற்றபடி வேறு எங்கேயும் பார்க்குறான் இவர் அருண்ராஜ் அதை வச்சுட்டான். அப்போது இவங்க எல்லாம் அவங்க தொகுதியிலே உட்காந்துக்குவாங்களாம். மீதி வேட்பாளர் எல்லாம் எனக்கு என்னென்னு விட்ருவாங்களாம். ஒருத்தன் போயிட்டான்லாம் பொண்டாட்டியோட போச்சாங்க தொகுதி. இப்போ அவன் வந்து யார் மூலிமா ஆதாயம் பெற்றானோ அந்த ஆதாயத்தை காசை வச்சுக்கிட்டு கேரளாவில் இன்ப சுற்றுலாவில் இருக்கிறான். தேர்தல் முடிஞ்சுன்னா வாப்பா தம்பின்ட்டாங்க. ஓட்டு போடுற அன்றைக்கி வந்து ஓட்டு போட்டுக்கோன்னு போச்சா. இதை தான் சொல்கிறோம். அப்போ இந்த கட்சி வந்து என்ன நடைமுறை இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் விஜய், உங்கள் விஜய். அந்த விஜய் சரியாக இருந்தால் இது எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எனக்கும் தெரியாது, சரி தெரிஞ்சவங்களையாக வச்சுக்கணும், அதுவும் வச்சுக்க மாட்டேன். சரி இருக்கிறவனையாவது கரெக்டாக இருக்கானான்னு செக் பண்ணிக்கணும், அதுவும் பண்ண மாட்டேன். சரி நம்பி வந்தவங்களே அதான் பண்ணணும், அதுவும் பண்ண மாட்டேன். சரி அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியல் விவகாரங்களில் தலையிட்டு பேசணும், அதுவும் பேச மாட்டேன். இன்னை வரைக்கும் தேர்தல் அறிக்கை வெளியில் ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படியே இப்படி இப்படி தூவி விட்டுனுக்கிறாரு. மாலை கேட்டால் அங்கங்கே கொஞ்சம் பூவை போட்டு போயின்னுக்கிறாரு. நம்ம கேட்குறது மாலை. அதனால் இது இவர்களுக்கே தெரிஞ்சு விட்டது. இதை தான் நம்ம சொன்னோம். என்டிஏ கூட போனீங்கன்னா ஒரு 40-45 வாங்கினீங்கன்னா அழகாக 45 வாங்கினா 40 ஜெயிக்கலாம். எல்லாம் ஒன்றாயிட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. அப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவர் நீங்கள் தான். உங்களுக்கு பயிற்சி 45 தொகுதியில் பயிற்சி நேரடியாக நிற்பீங்க. மீதிக்கிற தொகுதியில் பயிற்சி. நீங்கள் ஆட்சிக்கு இது எதிர்கட்சி தலைவராக வர்றீங்கன்னா உங்களுக்கு அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியும், பழக்கம் ஆகும். அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அப்படியே ட்ராவல் பண்ணலாம். டிஎம்கேவை பின்னாடி தள்ளிடலாம், வேறு லெவல் போகலான்னு கேட்டிங்களா? சரி லைட் அது விடுங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்தீங்களா? சேர்ந்துருந்தால் கூட டிஎம்கேவை வலுவிழந்திருக்கும். நீங்கள் இன்றைக்கி 3 தொகுதி 5 தொகுதி தான் ஜெயிப்பீங்கன்ற இது மாறி ஒரு 10-20 தொகுதி ஜெயிக்கிற லெவலுக்கு வந்துடும். சொல்ல முடியாது, நல்லா கூட வரலாம். போச்சா? அப்போ எந்த விதத்தில் நான் முயற்சி எடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நான் இப்படியே இருப்பேன்னா இப்போ அவங்களுக்கே நம்பிக்கை போச்சு, முதல்வர் நான் தான்றதெல்லாம். அதனால தான் தேர்தல் அறிக்கை வர்றது எல்லாமே போச்சு. எங்கேருந்து முதல்வர் ஆகுறது? இன்றைக்கி அந்த லெவலில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கார். ஓட்டு மட்டும் வாங்குவார். சார் இப்போ வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மாற்றி மாற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அவர்கள்லாம் ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு கடந்த 4 தேர்தலாகவே ஒரு கடைசியாக நடந்த தேர்தலாகவே ஒவ்வொரு டைம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் உதயநிதி வந்து கால் விழுந்தவர்னு சொல்கிறாரு. இவர் பால்டாயில் குடிச்சிட்டு அன்னைக்கே போய் சேர்ந்துருக்கலாம்ல. ஸ்டாலினை பற்றி தரைக்குறவாக பேசுகிறாரு. இதெல்லாம் பேசுனார் தரைக்குறவா ஸ்டாலினை பற்றி. அவர் வந்து கொரோனாலேயே போய் சேர்ந்துருக்கலாம் அப்படி நீங்கள் கேட்டிங்களா? அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க வெளியே. நீங்கள் கேட்டிங்களா? இல்லை அது சம்மந்தமாக எடப்பாடி கொடுத்த விளக்கத்தையாவது பார்த்தீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அவர் சொன்னது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளித்தோம் கொரோனா பீரியடை. இதே இவர் முதலமைச்சராக இருந்தால் காணா போயிருப்பார். இதில் எங்கே ஸ்டாலின் செத்து போவார்னு சொல்லி வருது சொல்லுங்கள். ஒரு முதல்வராக இருந்து அந்த இடத்துல நீங்கள் கொரோனா சந்திச்சிருந்தீங்கன்னா காணாமல் போயிருப்பீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? என்ன அர்த்தம்? செத்து போயிடுன்னு அர்த்தம்? அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. ஒன்றும் பண்ண முடியாமல் போயிருப்பீங்கன்னு தான் அர்த்தம். அப்புறம் அது எப்படி இதாகும்? எடப்பாடிக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுடைய அடிப்படை காரணம் இந்த அணியுடைய பெரிய தலைமையாக எடப்பாடி இருக்கிறார். பிஜேபியை பிரதானப்படுத்தி இவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எடுபடலை. இவர்கள் சொன்ன டீலிமிட்டேஷனு இந்தி திணிப்பெல்லாம் யாரும் இப்போ ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீட்டு பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சே போச்சு. இது ஒன்றும் அது நம்ம படித்தா நம்ம பாஸ் ஆகணும், இது வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு விவகாரத்துலையும் இவர்களுடைய எதிர்ப்பு பார்த்தீங்களா? இப்போது எங்கே போனாலும் ஜனங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக கூட உள்ள வரட்டும், நீங்கள் வராதிங்கன்றாங்க திமுககாரங்களை பார்த்து. பப்ளிக்லங்க இறங்கி ஒரு 10-15 பெண்கள் பாஜக உள்ள கூட வரட்டும், நீ வராதன்றாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் எதுவுமே எடுபடலை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இவர்கள் இந்த இதை மட்டுமே பேசுகிறது. இன்னொன்று அதிலும் குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி தன்னுடைய பேச்சில் டிஃபால்ட்டாக ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார், காலில் விழுந்தார், இதை மட்டும் அந்த 5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கார். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் பெருசாக எடுத்துக்கணும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமே. 5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த எலெக்ஷன்லேயும் வந்துட்டு என்னமோ உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக கிடைச்ச ஒரு படம் மாதிரி தூக்கி காமிக்கிறீங்க. இது வந்து கார்பெட் இல்லை, இது வந்து பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமின்றீங்க, அடிமை பழனிசாமின்றீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எண்டுக்கு போவீங்க.
நாங்கள் நல்லவராக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா இது எப்படி நியாயமாக இருக்கும்? அவரும் அப்படி தான் போய்கிட்டு இருக்காரு 5 வருஷமாக. நடுவில் ஒரே ஒரு தடவை சொன்னார், பால்டாயில் குடித்ததெல்லாம் பேசுது பாருன்னு. அப்போ நான் எங்களை போன்றவெல்லாம் விமர்சனம் பண்ணோம். ஏங்க அவங்க எப்படி வேணால் பேசிட்டோம். இவர் வந்து ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர், முன்னாள் முதல்வர். இதுக்குள்ளே இறங்க வேணாம் அப்படின்னா அவர் அதே மாதிரி கடந்து போயிட்டார். ஆனால் இது இவர்கள் வந்து ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார், ஒருத்தன் ஒதுங்கி போகிறான்னா பயந்து போகிறான்னு அர்த்தம் இல்லை, இது தேவையில்லை, நமக்கு ஃபேமிலி இருக்குது, பொறுப்பாக வாழணுன்றதுனால தான் ஒருத்தன் ஒதுங்கி போகிறான். ஒன்றை மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் கழிச்சிட மாதிரி இருந்தால் இறங்கிடுவான். அதுக்கு வந்து பயம் கிடையாது. அவன் இறங்கினா நீ தாங்க மாட்டேன்னுவார். இப்போ ஒரு ரோட்டில் ரவுடி ஒருத்தன் பாட்டில் சுற்றினுக்கிறான்னா ஒரு ஆள் அடித்தா விழுந்துட மாட்டானா? அதுவும் அது குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருப்பார். ஓங்கிவன் வச்சா விழுந்துட மாட்டானா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவன் போய் 4 பேரை கூப்பிட்டு வருவான், யார் அடித்தான்னு பார்ப்பான், அந்த குடும்பத்துக்கு தொல்லை கொடுப்பானுங்க, அவன் ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதுக்கு தான் பல பேர் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். அவனுக்கு எந்த இல்லாட்டி ஒரு 5 பேர் சேர்ந்து கொலையே பண்ணுவானுங்க. என்னடா ஒருத்தனை கொலை பண்ணால் ஜெயிலுக்கு போகணும்னு பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அப்போ ஒருத்தன் ஒதுங்கி போகிறான்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த இது தேவையில்லை, நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம பொறுப்பாக வாழணுன்றது தான். அந்த மாதிரி நீ என்னங்கன்னா பேசுகிறீங்க, ஒதுங்கி போகிறாருன்னா அதுக்கு வந்து பயம்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் கேட்குறீங்களே ஏன் ஸ்கிப் பண்ணி போகக்கூடாதுன்னு, இந்த மாதிரி 10 பேர் கேட்பான். நம்மளாம் அதான் சொன்னோம், உங்களுக்கு ஏங்க உங்களையும் இறக்கி விட்டாங்களா? அந்த சாக்கடையில் உங்களையும் இறக்கி விட்டாங்களா? பாயிண்ட்டு பேசிட்டு தானே இருக்கீங்க, ஏன் வெளியில் இதுக்குள்ளே போய் இறங்குறீங்க, நீங்கள் போங்கன்னு. அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவர் ஒதுங்கி போனார். ஒரு கட்டத்தில் பால்டாயில் குடிச்செல்லாம் பாயிண்ட்டு பேசுது, இந்த தடவை குடித்தா உடம்பு தாங்காதுன்னு பேசினார். உடனேயே அதாவது இவ்வளோ நாளாக இவங்க பேசுனதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களா யார் அதுவும் ஒரு அஜெண்டா கொடுத்து எல்லாரும் பேசுவாங்க. பார்த்துறீங்களா? காலைல சிஎம் பேசுவார், மத்தியானம் உதயநிதி பேசுவார், கனிமொழி பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, ஒரே சப்ஜெக்ட் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் தாங்கி லைட்டாக திருப்பி அடித்த உடனே இது எடப்பாடிக்கு நாகரிகம் தெரியல, இவர்கிட்ட இதுதான் எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் மறுபடியும் பார்த்தீங்களா, எல்லாரும் ப்ரெஸ் மீட்டு. யார் சொல்கிறா அந்த ப்ரெஸ் மீட்டை? ஆர்எஸ் பாரதி வந்து வைக்கிறார். யார் அவர்? எத்தனை தடவை சர்ச்சை பேச்சுக்கு சொந்தக்கார அவர்? ஜட்ஜிங்களை பற்றி சொல்லி லாஸ்ட்டில் மன்னிப்பு கேட்டிங்களா இல்லையா? அப்படிப்பட்டவர் அடுத்தவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். அப்போ மறுபடியும் இவர் சொல்கிறாரு. அது பேசும்போது கொரோனாவில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளித்து திறமையாக கொண்டு வந்தோம், அந்த டைமில் மட்டும் இவர் முதலமைச்சர் இருந்தால் காணா போயிருப்பாருன்றார். உடனே அதை அப்படியே திரித்து என்ன இறந்து போகணுன்றாங்க, ஏன்னா இவர் செத்து போகணுன்றாரு, நான் உயிரிழந்தாலும் என்னுடைய திட்டங்கள் நிற்கும் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு. அதனால் அவர் ஏம்பா நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எங்கள் அம்மா சொன்னேன், நான் இப்படி தான் சொன்னேன்றாரு. ஆனாலும் அதையே திருப்பி பேசினுக்கிறாங்க. ஏன்னா இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறாங்க. நீ இதை இவர் சொன்னது இப்போ நீங்களே மாட்டினீங்களா, நீங்கள் நம்பித்தானே இருப்பீங்க இவர் இப்படி சொன்னார்னு. இப்படி தான் நீங்களே அப்படின்னா பொதுமக்கள் எப்படி இதாகுவாங்க? வாரியா அவர் என்ன பண்ணார், அவரை போய் சாவுன்றாரு அவர், அது சரியா அப்படின்னு எத்தனை பேர் போய் விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியும்? இதுதான் அவர்கள் டெக்னிக்கு. இப்போ சசிகலா அவர்களும் அதை இன்னைக்கு கூட பிரச்சாரத்தில் பார்ப்பா திரும்பி பார்க்குறக்குள்ள காலில் வந்து ஏப்பா அப்படிங்கிற மாதிரி சசிகலா அவர்களும் அவரை இதையே சொல்லி சொல்லி ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சசிகலா அப்பட்டமாக டிஎம்கேவுடைய அஜெண்டாவில் இயங்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்க, நான் அரசியலை விட்டு ஓய்வு பெறுகிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி ஒழியணும், அம்மாவுடைய ஆட்சி மலரணும், அதிமுக ஆட்சி மலரணும், எனக்கு யார் முதல்வர்ன்றது கூட கவலை இல்லைன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் முதல்வர்ன்றது கூட நான் கவலைப்படல, இதுதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு வேட்பாளரை நிறுத்துறது, இது எல்லாமே நீ உதயநிதி என்ன சொல்கிறாரு, அவர் விஜய்னா அவங்க வந்து சசிகலா பிரிச்சுடுவாங்க ஓட்டை அப்படின்றாரு, பார்த்துக்குவாங்க அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் யாருக்கு பயன்படுறீங்கன்றதை பொறுத்தான். இவங்க வந்து ஓபிஎஸ் திட்டுறாங்க, ஆனால் ஓபிஎஸ் செய்கிற அதே வேலை தானே இவங்க பண்ணுறாங்க. பெருசாக ஓட்டு ஒன்றும் பிரிய போகிறதில்லன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது நடக்குதா இல்லையா? இப்போ அவங்களும் வந்து அதுதான். அப்போது எல்லாருக்கும் ஒரே அஜெண்டா கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பெரியவங்க காலில் விழுறதில்ல, ஆசி வாங்குறதுல என்ன தப்புன்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்பி பார்க்கறதுல காலில் விழுறாங்க. இது மாதிரி விஷயங்கள் தான் அவரை ட்ரிகர் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. ஏன் ட்ரிகர் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, பல இடங்களில் ஒரு வாக்குவாதத்தில் நீங்கள் பாயிண்ட் பிடிச்சி பேசினேங்கிறீங்க வச்சுக்கிங்க, ஒரு கட்டத்தில் உங்களை ட்ரிகர் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவீங்க. அப்போ என்ன லாபம்னா அவங்களுக்கு லாபம். அப்போ அதையும் என்ன நீ சொல்கிறது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது.
எடப்பாடி அதான் பண்ணுறாரு. நீ என்ன திட்டுறது இருக்கட்டும் ராசா, நான் தான் வந்துட்டேனே, ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனால் வந்துட்டேனே, எப்படியோ வந்துட்டேன், நான் கேட்குறது பதில் சொல்லியா, உன் ஆட்சியில் என்ன தப்பு நான் சொல்கிறேன், என் ஆட்சியில் தப்புன்னு தான் சொல்லு, வாதம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு மறுபடியும் தவழ்ந்து போனார் ஊர்ந்து போனார் நான். அதனால் இவர்கள் வந்து எது பிரதான விஷயம்னு பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா அதை பேசினவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ எது பிரதானம் இல்லாதது, பாஜக வஞ்சிக்கிறது, ஒரு பைசா நிதி கொடுக்குறேன்னு பேசுகிறாங்க. 14 லட்சம் கோடி ரூபா கொடுத்தேன்றாரு. மெட்ரோவில் எங்களை துரோகம் பண்ணீங்க கோவை மதுரையில், 68,000 கோடி ரூபா சென்னை மெட்ரோவுக்கு ஒரே இதில் கொடுத்தாங்க. அப்போ எது கொடுத்தாலும் மறைக்கிறது. இன்றைக்கி நெல் கொள்முதல் அந்த தொகையை ஊக்கத்தொகையை கொடுக்காதீங்கன்னு எல்லா மாநிலத்துக்கும் எழுதியிருக்காங்க நிதி அமைச்சர். ஏன் எழுதியிருக்காங்கன்னா, நெல்லும் கோதுமையும் அதீத உற்பத்தி, தன்னிறைவை தாண்டி உற்பத்தி ஆகிருக்குது. நமக்கு வேண்டிய இதுனா இது மட்டும் கிடையாது, மற்ற தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள், இதில் விவசாயிகள் கவனம் செலுத்தணும். நீங்கள் கோதுமைக்கும் நெல்லுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால இதுக்கிட்டே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இது குறையுது. நம்ம எண்ணெய் வித்துக்கள் இல்லாதனால பாம் ஆயில் நம்ம வந்து வெளிநாடுக்கு இறக்குமதி பண்ணுறோம். அதனால் இந்த இதை நிப்பாட்டுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. இதில் தான் தப்பு இருக்கா? நான் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுவதை தடுக்க பார்க்கிறாரா? என்ன நல்லது பண்ணீங்க? 139 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. 2,351 ரூபா, 61 ரூபா என்னமோ அவங்க கொடுக்குறாங்க. 130 ரூபா போட்டு 2,500 ரூபா கொடுக்குறாரு. பக்கத்தில் இருக்கிற கேரளா 3,000 ரூபா கொடுக்குது. சத்தீஸ்கர் 3,600, ஒடிசா 3,500 ஊக்கத்தொகை. இவங்க எல்லாருக்கும் தான் கடிதம் எழுதியிருக்காங்க, அப்பா நிப்பாட்டுங்கப்பா, இதுக்கு மேலே பண்ணாதீங்க, பணப்பயிர்கள் இந்த எண்ணெய் வித்துக்கள், தோரம்பருப்பு, இந்த மாதிரி விஷயம் கவனம் செலுத்துங்கப்பா. கோதுமை நீங்கள் விளைவிக்கிறீங்களா? அப்போ அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதை யார் பேசணும்? பாஜகவில் இருக்கிற தலைவர்களும் எடுத்து பேசணும். யார் பேசுகிறா? FCRA. அது ஒரு ரெகுலேஷன், வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது. இது கொண்டு வந்ததே காங்கிரஸ். அதில் வந்து வர்ற பணத்தை மத நிறுவனங்களுக்கு வரும், கல்வி நிறுவனங்களுக்கு வரும், தனியார்களுக்கு வரும், அரசியல்வாதிகளுக்கு வரும், இவங்களுக்கு கல்வியாளர்களுக்கு வரும், சுற்றுச்சூழல் இதுக்கு வரும், NGOவுக்கு வரும், அரசியல் தலைவர்களுக்கு வரும், பத்திரிகை நிறுவனங்களுக்கு வரும். இந்த மாதிரி அதுடைய அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா இது. இப்போ நான் ஒரு சுற்றுச்சூழல் இது நடத்துகிறேன். எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு 2,000 கோடி ரூபா வருது. நான் இங்கே பேருக்கு சுற்றுச்சூழல்னு வச்சுக்கிட்டு இந்த 2,000 கோடியை வாங்கி வேறு ஒரு வேலைக்கு நான் பயன்படுத்துகிறேன். அங்கே இருக்கிறதும் ஷெல் கம்பெனி. நான் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறேன். நான் கல்வி நிறுவனத்துக்காக ஒரு 1,000 கோடி ரூபா வாங்கிட்டு அதை நான் வேறு ஒரு இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலேட் பண்ணுறது அந்த FCRA. கல்வி நிறுவனத்துக்கா? ஆமாம். அங்கே கொடுக்குறது யார்? இந்த கம்பெனி. அது யார்? டீட்டெயில் நீ SBIயில் போடு, மும்பை பிரான்ச்சில் மட்டும்தான் போடணும், அது மட்டும்தான் போடு. ஏன்னா ஒரே இதில் இருந்தால் தான் கண்காணிக்குதுன்னு. நீ இங்கே உனக்கு வருது, ரைட்டு, வாங்கிக்கோ 2,000 கோடி. எதுக்கு வாங்கினா? கல்வியினருக்கு. அதுக்கு செலவு பண்ணுறியா? பண்ணு. வேறு எதுக்காக பண்ணுன்னா முடக்கிடுவோம். மதம் எதுக்கு வாங்குறியா? மத பிரச்சாரத்துக்கு, ரைட், பண்ணு. அதை வச்சுக்கிட்டு வேறு எதுக்காக பண்ணுன்னா கட்டு. அரசியல்வாதி, உனக்கு எதுக்கு பணம் வருது? எங்கேருந்து வருது? ஏன் வருது? இப்போ இதில் வந்து எல்லா இதையும் தடுக்கிறாங்க. இவர் எப்படி கொண்டு போகிறாரு? கிறிஸ்துவர்களுக்கு வருகின்ற நிதியை தடுக்கிறார்கள் அப்படின்னு, அரசியல் தலைவருக்கு வர நிதியும் தடுக்கிறாங்க. ஊடகங்களுக்கு இங்கே நீங்கள் அமெரிக்க ஏஜென்சி இருக்குல்ல, அவன் வந்து இங்கே ஒரு செய்தியை பரப்புவான். அதுக்கு இங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு நிதி வரும். நீங்கள் டக்கர் அடித்தாலும் அமெரிக்கா மாதிரி சிறந்த நாடு இல்லைன்னு இருக்கேன் ரொம்ப பேர் புரிஞ்சிகிட்டு இருக்கிறாங்களா? அது காரணம் என்ன? அந்த ஏஜென்சி செய்திகள் தான். அந்த ஏஜென்சி இங்கே பலருக்கும் அதை பிரித்து கொடுக்கும், எல்லாம் பண்ணும். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 20-30 பேரை கூட்டு போய் ட்ரைனிங்ன்ற பேரில் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி வருது வச்சுக்கிங்க, இந்த ஏஜென்சிக்கு வர பணம் நீ எதுக்கு ராசா வருது, ஏன் வருது, இதெல்லாம் கண்காணிக்கிறது. ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு 2,000 கோடி அடிச்சிருப்பான், பிளாக்கில் இருக்கும், ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுறது? அனுப்புவான். இது துபாயில் நான் ஹப்பு உண்டியலுக்கு, ஹவாலாக்கு, துபாய், சிங்கப்பூர், இந்த சைடு மலேசியா, இதெல்லாம் இங்கேருந்து பணம் அங்கே அமுச்சிடுவார். அமுச்சிட்டுனா இப்படி இங்கே கட்டிடுவாப்பில், 2,000 கோடி இங்கே கொடுத்துருவாப்பில். அங்கே உங்கள் கணக்கில் 1,500 கோடி ரூபா ஒரு நிறுவனம் மாதிரி வர வைக்கப்படும். அங்கேருந்து உங்களுக்கு வரும். எதுக்காக? இதுக்கு எப்படி ஒயிட் ஆகி வருது பார்த்தீங்களா? இப்போ இதை கண்காணிக்கிறது தான் FCRA வேலை. அப்போ இந்த மாதிரி விவகாரம்லாம் இவங்களுக்கு பொங்கி எழுதுகிறாங்க,
தெரியுதா? பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், முஸ்லீம்களுக்கு வக்பு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க, இவர்களுக்கு இந்த இது. இதை வந்து கரெக்டாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அண்ணாமலை மட்டும் பேசுகிறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை பேசுறது எடப்பாடி. ஒரே ஆள் அவர் தான். அவருடைய இமேஜை டவுன் பண்ணணும். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஊர் ஊராக போய் காட்டுங்க, காலில் விழுந்தார். ஏம்பா, அதாவது யாருக்குமே தெரியாமல் திடீர்னு போய் இவர் காலில் விழுந்திருக்காரு. அந்த படம் உங்களுக்கு மட்டுமே கிடச்சிதுன்னா காமிச்சு, அதுவே அயோக்கியத்தனம்னுவேன். அந்த மாதிரி பண்ணுறத காண்பிக்கிறீங்கன்னா கூட ஓகே. இதை தானே 5 வருஷமாக காமிச்சுன்னுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. அதில் ரொம்ப அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி, இதெல்லாம் திமுககாரன்னு நல்லா உள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எரிச்சலாவாங்க. என்னடா இது எப்போ பார்த்தாலும் இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு பேசுறதுக்கே இல்லையா அப்படின்னு. இதுதான் விஷயம். தமிழக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.